அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம அலா நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹுவின் அருளால் இரவு தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு குர்ஆன் கூறும் அழகிய வரலாறு என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக தொடர்ச்சியாக பல்வேறு வரலாறுகளை நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகைவாசிகள் என்ற ஒரு வரலாற்றை நாம் எல்லாம் காண இருக்கிறோம். இந்த வரலாற்றை காணுவதற்கு முன்னால் குர்ஆனில் ஒரு அத்தியாயத்திற்கு பெயர் சூரத்துல் கஹ்ஃப், குகை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அத்தியாயத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார். 18வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் இந்த வரலாறை பதிவு செய்வதனால் இந்த அத்தியாயத்திற்கு பெயரே சூரா கஹ்ஃப், கஹ்ஃப் அத்தியாயம் என்று சொல்லப்படும். இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், யார் ஒருவர் ஜும்மாவினுடைய தினத்தில் இந்த அத்தியாயத்தை ஓதுவாரோ மறு ஜும்மா வரை இந்த அத்தியாயம் அவருக்கு ஒளியாக இருக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் கூறுகிறார்கள். தஜ்ஜாலினுடைய ஃபித்னா, குழப்பத்திலிருந்து உங்களில் யாரேனும் பாதுகாப்படைய வேண்டும் என்று நினைத்தால் இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி 10 வசனங்களை ஓதி வரட்டும். நபி தோழர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இந்த சூரா கஹ்ஃபை பக்கத்தில் அமர வைத்து மனனம் செய்ய வைப்பார்களாம். ஃபித்னாக்களில் இருந்து, தஜ்ஜாலினுடைய ஃபித்னாவிலிருந்தே இந்த அத்தியாயம், தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தே உங்களை இந்த அத்தியாயம் பாதுகாக்கும் என்றெல்லாம் அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். ஸஹீஹுல் புகாரி, ஒரு நபித்தோழர் ஒரு நாள் வீட்டுக்கு வெளியில் தன்னுடைய குதிரையை கெட்டி போட்டுவிட்டு வீட்டினுடைய திண்ணையில் அமர்ந்து கொண்டு இந்த சூரா கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தை ஓத ஆரம்பிக்கிறார். அவர் ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று வானத்தில் இருந்து ஒரு பெரிய ஜோதி, வெளிச்சம் அப்படி அவர் வீட்டை நோக்கி இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அவரினுடைய குதிரை மிரள ஆரம்பிக்கிறது, வழக்கத்திற்கு மாற்றமாக மிரளுகிறது, பயப்படுகிறார். நபித்தோழருக்கு ஒரு பெரிய அச்சம் ஏற்பட்டு விட்டது. என்ன நடக்குகிறது இங்கு? குதிரை கட்டுக்கடங்காமல் மிரண்டு கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு மேலே வானத்தை பார்த்தால் ஒரு திண்ணையில் அமர்ந்திருக்கிறார். வானத்தை பார்த்தால் ஒரு பெரிய ஜோதி வீட்டை நோக்கி வருகிறது. உடனே அவர் சிறிது நேரம் அமைதி அடைகிறார். குதிரை சாந்தமாகிறது. மேலே வந்து கொண்டிருந்த அந்த ஜோதி காணாமல் சென்று விட்டது. மீண்டும் அந்த நபித்தோழர் சூரா கஹ்ஃபை ஓத ஆரம்பிக்கிறார். மீண்டும் குதிரை மிரளுகிறது. மீண்டும் ஜோதி இறங்குகிறது. சிறிது அமைதிக்கு பிறகு குதிரை சாந்தமாகிறது. ஜோதி காணவில்லை. மூன்றாவதாக ஓதுகிறார். குதிரை மிரளுகிறது. வீட்டுக்கு மிக அருகாமையில் அந்த ஜோதி நெருங்கிவிட்டது, வெளிச்சம். ஒரு பெரிய அச்சம் வந்து விட்டது. அப்படி குர்ஆனை மூடி வைத்து விட்டு வீட்டுக்குள் சென்று படுத்து விடுகிறார். மறுநாள் காலையில் அல்லாஹுவின் தூதரை சந்தித்து சொல்கிறார், நபியே, இன்னென்ன நிகழ்வு நடந்தது. அல்லாஹுவின் தூதருக்கு சொன்னார்கள், நீங்கள் இரவு முழுவதும் ஓதிக்கொண்டே இருந்தால் அந்த வந்தவர்கள் வானவர்கள் அருளை சுமந்து வந்தார்கள். முழு வானவர்களையும் இந்த உலகம் கண்டிருக்கும். யாரினுடைய வீட்டில் குர்ஆன் ஓதப்படுமோ பொதுவாகவே அருளை சுமக்கக்கூடிய வானவர்கள் நம் வீட்டை நோக்கி வந்து விடுவார்கள். சூரா கஹ்ஃப் ஓதப்படக்கூடிய வீடுகளுக்கு வானவர்கள் வருகிறார்கள் என்று இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறது. குர்ஆனினுடைய அத்தியாயத்தில் மிகவும் சிலாகித்து பேசக்கூடிய சில அத்தியாயங்கள் தான். இன்னென்ன அத்தியாயங்களைத்தான் அல்லாஹுவின் தூதர் சிலாகித்து சொல்வார்கள். சூரா ஃபாத்திஹா, சூரா இஹ்லாஸ், முஅவ்விதத்தைன், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், சூரா பக்கரா, சூரா ஆல இம்ரான், இது போன்று சில அத்தியாயங்களை அல்லாஹுவின் தூதர் சிலாகித்து கூறினார்கள் அல்லவா. அந்த அத்தியாயங்களில் மிகச்சிறந்த ஒரு அத்தியாயம் சூரத்துல் கஹ்ஃப் என்ற ஒரு அத்தியாயம். சரி, இந்த அத்தியாயத்திற்கு ஏன் கஹ்ஃப் என்று பெயர் வந்தது? ஒரு குகை, குகையிலே சில வாலிபர்கள் தஞ்சமடைந்தார்கள்.
அந்த வாலிபர்களை பற்றி இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறார். யாரினுடைய காலத்தில் வாழ்ந்த வாலிபர்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் இருந்து வானத்திற்கு உயர்த்தப்பட்டதற்கு பிறகு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திற்கு பிறகு வாழ்ந்த சில வாலிபர்கள். அவர்களினுடைய எண்ணிக்கை அல்லாஹ் மிக அறிந்தவன். இந்த வரலாற்றினுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்லிவிடுகிறான், அவர்கள் எத்தனை நபர்கள் அல்லாஹ் மிக அறிந்தவன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உண்மையான ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்த வாலிபர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், இன்றைய ஜோர்டான் இது போன்ற அந்த பக்கத்து பகுதிகளில் ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் சிலைகளையும் தன்னையும் கடவுளாக நினைத்துக் கொண்டிருந்தார். இந்த வாலிபர்கள் யார் என்று சொன்னால், அந்த மன்னரினுடைய அவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களினுடைய குழந்தைகள் இந்த வாலிபர்கள். அந்த நாட்டு மன்னர் சிலைகளை வணங்கக்கூடியவர். சிலைகளை ஆராதித்து சிலைகளே தன்னை படைத்தது என்ற நம்பிக்கை உடைய மன்னர். அந்த நாட்டு மன்னரை சுற்றி அமைச்சர்கள் இருந்திருப்பார்கள் அல்லவா, அந்த அமைச்சரினுடைய குழந்தைகள் இந்த வாலிபர்கள். ஒருவருக்கு தௌஹீத் கிடைக்கிறது, அவர் இன்னொருவரை மாற்றுகிறார். இப்படி ஊரிலே சில வாலிபர்களாக ஏகத்துவவாதிகளாக மாறிவிடுகிறார்கள். நாடு முழுவதும் அரசல் புரசலாக பேச்சு அப்படி பரவ ஆரம்பிக்கிறது. ஒரு வித்தியாசமான வாலிபர்கள் ஊரிலே இருக்கிறார்கள். ஒரே தெய்வத்தை வணங்க வேண்டும், ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று நாடு முழுவதும் பேச்சு பொருளானவுடன் அந்த மன்னர் இவர்களை எல்லாம் அழைத்து விசாரிக்கிறார். இப்பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை ஆரம்பத்தை பாருங்கள். யூதர்கள், நாம் ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லி இருந்தோம், யூதர்கள் அல்லாஹ்வின் தூதரை சந்திப்பதற்காக வருகிறார்கள். மக்காவாசிகள் யூதரை போய் மதீனால போய் கிளப்பி விடுறாங்க. இப்படி ஒருத்தர் நபின்னு சொல்றாரு, முந்திய வேதத்தில் உள்ளதை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார், நீங்கள் எல்லாம் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள், அவரை வந்து கொஞ்சம் விசாரியுங்கள், அவரை கொஞ்சம் பேசிவிட்டு செல்லுங்கள், அவர் உண்மையாளரா? உன்னை யூதர்களினுடைய ஃபாதரிமார்கள் எல்லாம் மதீனாவில் இருந்து கிளம்பி மக்காவிற்கு வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கேட்டார்கள், உங்களிடத்தில் 3 கேள்விகளை கேட்போம், இறை தூதரை தவிர யாராலும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. முதல் கேள்வி, உயிரை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறோம். இரண்டாவதாக உம்மிடத்தில் குகைவாசிகள், குகையிலே தஞ்சமடைந்த அந்த வாலிபர்களை பற்றி நாங்கள் கேட்கிறோம், ஏன் தஞ்சமடைந்தார்கள். மூன்றாவதாக கிழக்கையும் மேற்கையும் ஆட்சி செய்த துல்கர்னைனை பற்றி பேசுகிறோம். இந்த துல்கர்னைனுடைய வரலாறும் சூரா கஹ்ஃபில் தான் அல்லாஹ் பதிவு செய்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹை பற்றி சொல்லிவிட்டார்கள். அது சொன்னால் உங்களுக்கு புரியாது, அது அல்லாஹ்வினுடைய இல்மில் உள்ளது. அல்லாஹ் குறைவான அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறான். உயிரை பற்றி எல்லாம் சொன்னால் புரியக்கூடிய அறிவு இதுவரை நமக்கு கிடைக்கவில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த கேள்வியை தட்டி விடுகிறார்கள். குகைவாசிகள், அல்லாஹ் ஆரம்பிக்கக்கூடிய அழகை பாருங்கள். அம் ஹஸிபத அன் அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர் ரகீம், மிக கவனமாக கேளுங்கள். இந்த குகைவாசிகளை 2 பெயரை கொண்டு அல்லாஹ் அழைப்பான். கஹ்ஃப் என்று ஒரு பெயரை கொண்டு அழைப்பான், ரகீம் என்று அல்லாஹ் ஒரு பெயரை கொண்டு அழைப்பான். கஹ்ஃப் என்றால் குகைவாசிகள், ரகீம் என்று சொன்னால் ஏடுகள் உடையவர்கள். ஏடுகள்லாம் இப்ப நம்ம பேப்பர்ல எழுதி வச்சிருக்கிறோம் அல்லவா, அன்றைய காலத்தில் எல்லாம் கிடைத்த அந்த பட்டை மட்டைகள் எழுதி வைத்திருப்பார்கள், அதற்கு ஏடுகள் என்று சொல்வார்கள். சுருள் என்று சொல்கிறோம் அல்லவா, சுருள். ஆரம்ப காலகட்டத்தில் திருக்குறள் எல்லாம் சுருள்களில் தான் எழுதப்பட்டிருந்தது. ஆரம்ப கால தமிழ் காவியங்கள் எல்லாம் சுருளில் எழுதப்பட்டிருக்கும். அதிலிருந்து தான் வெள்ளையன் வந்தான். எரிக்கப்பட வேண்டிய இடத்தில் இருந்த திருக்குறளை ஒரு வெள்ளையர் என்ன செய்தார் என்று சொன்னால் திருக்குறளாக மாற்றி கொடுத்தார். சுருள்ல இருந்துச்சு, ஒருத்தர் எரிக்கிறதுக்காக என்ன செஞ்சான், வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டான். கடைசி என்ன செஞ்சு கொடுத்தார், ஒரு வெள்ளையர் பார்த்து என்ன செய்தார் என்று சொன்னால், அட இவ்வளவு தத்துவம் பொதிந்த ஒரு நூலாக இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்து அதை ஒரு புத்தக வடிவிலாக கொண்டு வரப்பட்டது ஒரு தனி வரலாறு. ஏடு சுருள் என்று சொல்கிறோமே, அல்லாஹ் இவர்களை பார்த்து சொல்கிறான். ஏன் அல்லாஹ் சுருள் வாசிகள் என்று சொல்ல வேண்டும்? இந்த இடத்தில் கொஞ்சம் நின்று மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உரையினுடைய கடைசியில் இந்த சுருளினுடைய விளக்கத்தை நான் சொல்கிறேன். உலகமே ஸ்தம்பித்து விட்டது. யாராலும் சொல்ல முடியாத வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டினான். கிறிஸ்தவ உலகம் அப்படி பதறிவிட்டது.
மிகப்பெரிய ஒரு தயக்கத்திற்கு கிறிஸ்தவ உலகம் வந்துவிட்டது இந்த வார்த்தையினால். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அன்னா அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகைவாசிகள், வர்ரகீமி, இன்னும் அவர்கள் குகைவாசிகள் மட்டுமல்ல, சுருளுகளை சுமந்திருந்த வாசிகள். நபியே, உம்மிடத்தில் ஆச்சரியமாக கேட்கிறார்களா? நாம் அந்த வரலாறை உமக்கு படித்து காட்டுகிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வரலாற்றை இப்பொழுது ஓத ஆரம்பிக்கிறார். நஹனு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக்கி. வரலாறு என்று சொன்னால் எழுதப்பட்டதல்ல, கட்டுக்கதைகள் அல்ல, அல்லது ஒருவனினுடைய காதில் இருந்து அடுத்தவனுக்கு கடத்தப்பட்ட வரலாறு அல்ல. நபஅஹும் பில் ஹக்கி, சத்தியத்தை கொண்ட வரலாற்றை நாம் உனக்கு ஓதி காட்டுகிறோம். எல்லோரும் எழுதி வைத்திருக்கிறார்களே அந்த வரலாறு அல்ல நான் சொல்லக்கூடிய வரலாறு. அல்ல ஆரம்பிப்பதை இப்படித்தான், நஹனு, நான், நகுஸ்ஸு, உனக்கு பாடம் நடத்துவேன் வரலாற்றை, அலைக்க, உன் மீது, நபஅஹும் பில் ஹக்கி, உண்மையை கொண்டு சத்தியத்தை கொண்டான அந்த குகைவாசிகளின் வரலாற்றை உலகத்திற்கு தெரியாததை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இன்னஹும் ஃபித்யத்துன். அந்த குகைவாசிகள் என்றால் யார் தெரியுமா? ஆரம்பிக்கக்கூடிய இந்த அழகை பாருங்க. இன்னகும் ஃபித்யத்துன், அவர்கள் சில வாலிபர்கள். அல்லாஹ் அக்பர். இறை தூதர்களை பேசக்கூடிய குர்ஆன், இறை தூதர்களினுடைய தியாகத்தை சிலாகிக்கக்கூடிய குர்ஆன், வாலிபர்கள் செய்த அந்த தியாகத்தை அல்லாஹ் ஒரு அத்தியாயமாகவே இறக்கி இருக்கிறான். வாலிபத்தை இதைவிட யாரால் கண்ணியப்படுத்த முடியும்? இன்னகும் ஃபித்யத்துன், அவர்கள் சில வாலிபர்கள். பல்வேறு வாலிபர்கள், வாலிப பெண்கள் எல்லாம் கீழே இருக்கிறோம். இந்த வரலாற்றை நம்முடைய வாழ்வோடி உரசி பார்க்க வேண்டும். நாமும் வாலிபர்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நாளைக்கு மறுமையில் ஆதமினுடைய அத்தனை மகனிடத்திலும் பிஸ்ஸுஆலி அன் அர்பஇன், அல்லாஹ் 4 கேள்விகளை கேட்பான். அதில் முதல் கேள்வி, அன் உம்ரிகி ஃபீமா ஃபினா, உன்னுடைய வாழ்க்கையை நீ எவ்வாறு அளித்தாய்? இந்த வாழ்க்கையின் கூடிய பகுதியிலேயே குழந்தை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம் எல்லாம் உள்ளே வந்துவிட்டது. ஆனால் அல்லாஹ் குறிப்பிட்டு இரண்டாவதாக கேட்பான், என்னிடத்திலும் கேட்பான், உங்களிடத்திலும் கேட்பான், எல்லா ஆதமினுடைய அத்தனை மக்களிடத்திலும் அல்லாஹ் கேட்பான், வஅன் ஷபாபிஹி ஃபீமா பிலா, உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி அளித்தாய்? என்ன பதில் சொல்ல போகிறோம் வாலிபர்களே? டூ வீலரில் விரைவாக நாங்கள் பயணம் செய்தோம், மதுவிலும் மாதுவிலும் மூழ்கி கிடந்தோம், வீட்டினுடைய கதவுகளை பூட்டிக் கொண்டு அசிங்கத்திலும் ஆபாசத்திலும் நாங்கள் பயணித்தோம். எப்படி வாழ்ந்தோமோ அப்படித்தான் பதில் சொல்ல முடியும். எல்லா நபர்களிடத்திலும் அல்லாஹ் கேட்பான், உன்னுடைய வாலிபத்தை நீ எவ்வாறு அளித்தாய்? ஈசாவினுடைய சமூகத்திற்கு பிறகு வாழ்ந்தார்களே, ஈசாவினுடைய கொள்கையை சுமந்து அந்த கஹ்ஃப் என்ற வாலிபர்களிடத்திலும் அல்லாஹ் கேட்பான். அவர்கள் என்ன பதிலை சொல்ல போகிறார்கள் பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் என்ன பதிலை சொல்வார்களோ அதை இப்பொழுதே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான். இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் சில வாலிபர்கள். அல்லாஹ்விற்கு இந்த வார்த்தை மிக அழகானது, வாலிபம் என்ற வார்த்தை. இந்த வாலிபத்தில் ஏதாவது சேவை செய்திருந்தால் அல்லாஹ் மறக்காமல் குர்ஆனில் பதிவு செய்து விடுவான். வாலிபம் என்ற வார்த்தையை சொல்லி அல்லாஹ் பதிவு செய்வான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல்வேறு சேவைகளை செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை என்னுடைய உட்ட நண்பர், ஹனீஃபன், கட்டுப்படக்கூடியவர், கான உம்மத்தன் ஒரே சமூகம், உம்மத்தன் காணித்தல் இல்லாஹி ஹனீஃபா, அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய உண்மையான முஸ்லிம், இப்படியெல்லாம் அல்லாஹ் புகழ்ந்து பேசுவான். அவர் வாலிபத்தில் ஒரு சேவை செய்திருப்பார். அந்த சேவையை செய்யும் போது அல்லாஹ் என்ன சொல்வான் தெரியுமா? சமிஅனா ஃபத்தன் இப்ராஹிம், இப்ராஹிம் என்ற வாலிபர் என்று அல்லாஹ் சொல்வான். இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். வாலிபத்தில் செய்யக்கூடிய இபாதத், தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது செய்யக்கூடிய இபாதத் அல்லாஹ்விடத்தில் பெருமதியானது. பலகீனமான முஸ்லிமை விட பலமுள்ள முஸ்லிம் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு மிக்கவன். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், இன்னகும் ஃபித்யத்துன், அவர்கள் சில வாலிபர்கள். அந்த வாலிபர்களை பேசக்கூடிய அளவிற்கு என்ன நடந்தது? ஆமனு, அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள், பிரப்பிஹிம், தங்களினுடைய ரப்பை நம்பிக்கை கொண்டார்கள். தங்களினுடைய முழு நாடும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான கொள்கையில் இருந்த பொழுது, தன்னுடைய உறவுகள் எல்லோரும் அல்லாஹ்விற்கு மாற்றமாக இருந்த பொழுது அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அல்லாஹ் அந்த நம்பிக்கையை அதிகமாக்கினான் அவர்களுக்கு. வரபத்னா அலா குலூபிஹிம், அந்த வாலிபர்களினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வீரத்தை விதைத்தான். அல்லாஹ் சொல்கிறார்,
அந்த கொடுமைக்கார அரசன் இப்பொழுது இந்த வாலிபர்களை பிடித்து நிப்பாட்டி விட்டான் மன்னரவையில், அரசவையில். நாம் உண்மையில் அல்லாஹ்வை நம்பினால் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் உறுதியை ஏற்படுத்துவான். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், இது காமு, அந்த மன்னனுக்கு முன்னால் விசாரிக்கப்பட்ட பொழுது அந்த மன்னனுக்கு முன்னால் அவர்களினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் திடகாத்திரத்தை, வீரத்தை, நம்பிக்கை அல்லாஹ் விதைத்தான். அந்த மன்னன் கேட்கிறான், ஏதோ ஊர்ல புதுசா சில கொள்கைகளை நீங்கள் சொல்கிறீர்களாமே, மன் ரப்புக்கே, மன் ரப்புக்கும், உங்களினுடைய இறைவன் யார், உங்களினுடைய கடவுள் யார், உங்களை படைத்து பரிபாலிப்பவன் யார்? அந்த வாலிபர்கள் சொன்னார்கள், ஃபகாலு, அத்தனை வாலிபர்களும் சொன்னார்கள், ஒருவரும் முரண்படவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், ரப்புனா, எங்களினுடைய ரப்பும், ரப்பு சமாவாதி, வானத்தினுடைய ரப்பும், வல் அர்தி, பூமியினுடைய ரப்பும் அல்லாஹ் மட்டுமே. லன்னதுஉ மின் தூனிஹி இலாஹன், அந்த அல்லாஹ்வை விட்டுவிட்டு யாரை நாங்கள் ரப்பாக அழைத்தாலும் லக்கது குல்னா இதன் ஷததா, மிகப்பெரிய துரோகத்தை, அல்லாஹ்விற்கு வரம்பு மீறியவர்கள், எத்தனை கொடுமைகளை இழைத்தாலும் அல்லாஹ்வே எங்கள் ரப்பு என்று சொன்னார்கள். ஒருவரும் முரண்படவில்லை. எல்லோரும் சேர்ந்து சொன்னார்கள், ரப்பு மட்டும் என்று சொல்லவில்லை, அந்த ரப்பை விட்டுவிட்டு யாரை ரப்பாக ஏற்றுக்கொண்டாலும் நாங்கள் வரம்பு மீறியவர்கள். அடுத்து சொல்கிறார்கள், ஹாஉலாஇ கௌமுன் தகது மின் தூனிஹி ஆலிஹா, எங்கள் சமுதாயமே அல்லாஹ்வை விட்டுவிட்டு, அந்த மன்னனுக்கு முன்னால் பேசுகிறார்கள். என் நாட்டை ஆளக்கூடிய மன்னனே, மன்னனை சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்களே, அல்லாஹ்வை விட்டுவிட்டு யாரை நாங்கள் ரப்பாக அழைக்க முடியும்? அப்படி அழைத்தால் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் நாம் அனைவரும். ஆதலால் மன்னா, நீயும் முழங்கு அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்பதாக. உடனே மன்னன் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறான், இவங்களை வெளியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா பெரிய பிரச்சனை. எல்லா அமைச்சரினுடைய மக்கள், அது வேற ஒரு பிரச்சனையா இருக்கு. நாளைய தினம் இவர்களினுடைய விஷயத்தில் ஒரு முடிவெடுத்து விடலாம் என்பதாக மன்னரவை கலைகிறது. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அங்கிருந்த ஒரு சில நல்லவர்கள் சொல்றாங்க, இந்த ஊர்ல நீங்க இருந்துடாதீங்க, இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு மரண தண்டனை. உடனடியாக இந்த ஊரை விட்டு எங்காவது ஒரு இடத்திற்கு நீங்கள் சென்று விடுங்கள், உயிரை பாதுகாக்க. என்னதான் இறைமறுப்பாளராக இருந்தாலும் பெத்த புள்ள மேல ஒரு பாசம் இருக்கும் அல்லவா? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அமைச்சர்களுக்கு தெரிந்து விட்டது. அமைச்சர்களினுடைய பிள்ளைங்க அவங்க சொல்றாங்க, அந்த வாலிபத்தை மகனா போயிட்டேன், எப்படியாச்சும் இங்கிருந்து ஓடிருங்க, நாளைக்கு உங்களுக்கு மரண தண்டனை நடந்து விடும், அதனால் இங்கிருந்து முதலில் விலகி விடுங்கள், எங்கோ கண்காணாத தேசத்தில் போய் உயிர் பிழைத்துக் கொள்ளுங்கள். எங்க போறது? அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அவங்க எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, என்ன செய்யலாம்? நாடு வேண்டும், பெற்றோர்கள் வேண்டும் என்று கொள்கை மாறிவிடலாமா, அல்லது அல்லாஹ்வுக்காக எங்காவது சென்று விடலாமா? அத்தனை வாலிபர்களும், அல்லாஹ் சொல்கிறான், அத்தனை வாலிபர்களும் முடிவெடுத்தார்கள், அல்லாஹ் நமக்கு போதுமானவன், என்ன நடந்தாலும் அல்லாஹ் நமக்குத்தான் வேண்டும், அல்லாஹ்வை நாம் வணங்குகிறோம். ஆதலால் இவர்கள் பார்வையில் படாதவாறு ஒரு குகையிலே போய் நாம் தஞ்சமடைந்து விடுவோம். அப்படியே அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குகையில போய், இன்னைக்கும் அந்த குகை இருக்கிறது, ஜோர்டானில் இருக்கிறது. அதனால்தான் அந்த சூழல் நேரம் கிடைத்தால் ஒரு பெரிய வரலாறு இந்த வரலாறு. நான் சொன்னேனே, கிறிஸ்தவ உலகம் பதறிவிட்டது இந்த வரலாறுக்கு பிறகு. தங்களினுடைய அத்தனை போலியான வேஷங்களும் கலைந்து விட்டது இந்த சுருள்வாசிகளினுடைய வரலாறு வெளியே தெரிய ஆரம்பித்தவுடன். அப்போ போய் ஒரு குகையில போய் தஞ்சமடைந்து விடுகிறார்கள். அந்த குகையில போகும் பொழுதே அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டே போறாங்க, அல்லாஹ்வே, உன்னுடைய கருணையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், எங்களை நீ நேர்வழிப்படுத்துவாயாக, எங்கள் நிலைமைகளை நீ சீர்படுத்துவாயாக என்று பிரார்த்தனை செய்து கொண்டே அந்த குகையிலே போய் தஞ்சமடைகிறார்கள். கிட்டத்தட்ட 300 வருடத்திற்கு மேலாக அல்லாஹ் அவர்களை உறங்க வைத்தான். ஒரு இடத்துல உறங்கினா செத்து போயிருவோமே, 10 நாளைக்கு மேல ஒரு இடத்திலே கடந்த எறும்பு அரிச்சிரும். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், நாம் அவர்களை புரட்டி போட்டுக் கொண்டே இருந்தோம்,
திடீர்னு வலதுபுறத்தில் நாம புரட்டணும், இடதுபுறத்தில் நாம புரட்டணும். சூரியனினுடைய ஒளி இருக்கிறது அல்லவா, காலை நேரத்தில் அவர்கள் மீது படாதவாறு அந்த சூரிய ஒளியை நாம் பிரத்யோகமாக அமைத்தோம். மாலை நேரத்தில் சூரியன் இந்த பக்கம் வரும் பொழுது அவர்கள் மீது படாதவாறு பிரத்யோகமாக அவர்களை நாம் பாதுகாத்து தூங்க வைத்தோம். ஒரு கால் அவங்க கண்ணு திறந்தே இருக்கும், அல்லாஹ் சொல்கிறான். அவங்க தூங்கின அழகை அல்லாஹ் சொல்கிறான், அவங்க கண்ணு அல்லாஹ் திறந்தே வைத்திருந்தானா, கண்ணை திறந்தே தூங்கினார்கள். நபியே, நீ அவர்களை பார்த்திருந்தால் பதறி அடித்து ஓடி இருப்பாய். காரணம், அவர்கள் விழித்தவாறே இருப்பார்கள், தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். அவங்க கூட ஒரு நாய் போச்சு. பொதுவாக அன்றைய காலத்தில் மனிதர்கள் வேட்டைகளுக்கும் பாதுகாப்புக்கும் நாய் வளர்ப்பார்கள் அல்லவா. அதனால்தான் ஒரு அரேபிய அறிஞர் சொல்வார், நல்லவர்களோடு நாய் பயணித்தாலும் அல்ல அந்த நாயையும் குர்ஆனில் பதிவு செய்து விட்டான். நாய் தான் நல்லவர்களோடு தோழமை கொண்டது. கியாமத் வரை ஓதக்கூடிய குர்ஆனில் அல்லாஹ் அந்த நாயை குர்ஆனில் இப்படி சொல்கிறான், நாயும் அவர்களோடு இருந்தது, கையை விரித்து அவர்களுக்கு பாதுகாப்பாக குகைக்கு வெளியிலே நாயையும் நாம் பாதுகாப்பாக அமைத்துக் கொண்டோம். இப்படி தூங்குறாங்க. அல்லாஹ் அவங்களை அப்படி நிரந்தரமா தூங்க வச்சிருக்கிறான். இடையில ஒரே ஒரு நாள் அல்லாஹ் எழுப்பினான். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், வலதுபுறம் புரட்டுவோம், இடதுபுறம் புரட்டுவோம். அந்த நாய் அவர்களினுடைய வாயிலுக்கு அந்த குகைக்கு வெளியிலே கையை விரித்து அமர்ந்திருக்கும். அந்த நாயும் தூங்கியது, ஆனால் தூங்காது, கண் விழித்தே இருக்கும். ஒரு அசைவு நாயை பார்த்தா உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்படியாக இருக்கும் பொழுது அல்லாஹ் தனது ஆற்றலை வெளிக்காட்ட விரும்பினான். وَكَذَلِكَ بَعَثْنَاهُمْ لِيَتَسَاءَلُوا بَيْنَهُمْ. தன்னை பற்றி அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை வெளிக்காட்ட விரும்பினான். அவங்கள ஒருத்தன் அல்லாஹ் என்ன செய்றான், எழுப்பி விடுகிறான். அல்லாஹ்வே என்ன செய்றான், எழுப்புறான். எழுப்பினோன்னு எல்லாத்தையும் எழுப்பிட்டான். குகையில் இருந்தவங்கள, குகையில் இருந்த அந்த வாலிபர்கள், எல்லா வாலிபர்களும் எழுந்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அழகை பாருங்கள். கால காயிலு மின்ஹும் கம் லபிஸ்தும். தூங்கி எந்திரிச்சா கொஞ்சம் அசதி இருக்கும்ல, எவ்வளவு நேரம் தூங்கி இருப்போம். அவர் சொல்றார், லபிஸ்னா யௌமன், ஒரு நாள் தூங்கி இருப்போம், அவ்பாதயம் அல்லது ஒரு அரை நாள் தூங்கி இருப்போம். ஒரு நாள் அல்லது ஒரு அரை நாள் தூங்கி இருப்போம். எந்திரிச்ச உடனே வயிறு பசிச்சு. காலு ரப்புக்கும், அப்பமே அவங்க சொல்லிக்கிட்டாங்க, நம்ம எவ்வளவு தூங்கணும்னு சொல்லி அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஆனா பார்த்தால் ஒரு அரை நாள் ஒரு நாள் நம்ம தூங்கின மாதிரி தெரியுது. அதில் எல்லாரும் சொல்றாங்க, ரொம்ப வயிறு பசிக்கு. வெள்ளி காசு தான் அன்னைக்கு. அப்ப அதில் தங்கள்கிட்ட இருந்த அந்த வெள்ளி காசை கொடுத்து ஒருத்தன் சொல்றாங்க, ஃபபாஸ்வா அதுக்கும் பி வரிக்கிக்கும் ஹாதிகி இலல் மதீனா. இந்த ஒரு வெள்ளி காசை கையில வைத்துக்கொள், ஊருக்கு போ. மதீனா என்று சொன்னால் நாம் ஏற்கனவே சொன்னோம், பட்டணம். பட்டணத்திற்கு செல், போய் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வாங்க, ரொம்ப வயிறு பசிக்குகிறது. அப்படி சொல்லும் பொழுதே சொல்லி அனுப்புறாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யாரும் உங்களை பார்த்து விட வேண்டாம். பார்த்துட்டாங்கன்னா கல்லால் அடித்து கொலை செய்வார்கள். அல்லது நம்மை கொடுமைப்படுத்தி அவர்கள் மார்க்கத்துக்குள் நம்மை திருப்பி விடுவார்கள். ஆதலால் எந்த யாரும் நம்மை காணாதவாறு மாறு வேஷத்தில் நீ போய் உணவு மட்டும் வாங்கி ஓடி வந்துரு அப்படிங்கிறார். ஒருத்தர் மட்டும் தைரியமா வெள்ளி காசை கையில் எடுத்துட்டு மாறு வேஷத்துல ஒரு கடையில போய் சாப்பிடுறதுக்கு அந்த ரொட்டி துண்டுகளை கேட்கிறாரு. காசை கொடுக்கிறாரு, காசை வாங்கினவன் பதறிட்டான். இந்த காசே உலகத்துல கிடையாது. எந்த காலத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, வெள்ளி காசை கொண்டு நீட்ட, இப்படி ஒரு காசை நம்முடைய நாட்டில் நாங்கள் பார்க்கவில்லையே. உடனே அந்த கடைக்கு பக்கத்தில் இருந்த முதியவர் இந்த பேச்சை கேட்டவன உள்ள வராரு. காசை பார்த்தோன்னு தெரிந்து கொண்டார், அடே இது 300 வருடத்திற்கு முன்னால் இந்த தேசத்தை ஆண்ட ஒரு மோசமான மன்னன், அவன் ஆட்சி செய்த பொழுது இது நடந்த, அவனுடைய ஆட்சியில் நடந்த காசு, அவனினுடைய ஆட்சியின் பொழுது அச்சடிக்கப்பட்ட காசு, இது 300 வருஷத்திற்கு முன்னால் உள்ள காசு அல்லவா. 300 வருடமா? அல்லாஹ்வுடைய ஆற்றல் அளப்பெரியது. குகைவாசிகளை தூங்க வைத்து குகைவாசிகளினுடைய சிரமத்தை நீக்க அல்லாஹ்வால் முடியும் என்றால், இந்த வரலாறு நம்முடைய துக்க நேரத்தில் உதிக்கப்பட வேண்டும். எல்லா துக்கத்தையும் அல்லாஹ்வால் மகிழ்ச்சியாக ஆக்க முடியும். எல்லா கண்ணீரையும் அல்லாஹ்வால் புன்முறுவலாக ஆக்க முடியும். எல்லா இழப்பையும் அல்லாஹ்வால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான சூழலை அல்லாஹ்வால் கொண்டு வர முடியும். அப்ப அந்த முதியவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் யாரு? அப்ப அந்த வாலிபர் கேட்கிறார், இந்த நாட்டை இப்ப யார் ஆண்டுட்டு இருக்கிறார்?
இப்போ ஒரு நல்ல மன்னர் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிறார், எந்த சிரமமும் இல்லை, ஒரே இறைவனை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த வாலிபன் சொல்றான், தன் நிலைமை இப்படி சொன்ன உடனே இந்த நாடு முழுவதும் இது பரவல ஆரம்பித்தவுடன் அப்படியே அந்த வாலிபன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு பதற்றம், எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பதற்றம். திருப்பி அவர் என்ன செய்யறாருன்னா குகைக்குள்ள வந்துட்டாரு. குகைக்குள்ள வந்தோன்னு சொல்றாரு, எக்காரணத்தை கொண்டு வெளியே போயிடாதீங்க, ஒரு பெரிய அளவுக்கு கிளர்ச்சி ஏற்பட்டு விட்டது, நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மீண்டும் அவர்கள் தூங்க ஆரம்பித்தார்கள். வெளியில வந்து பார்க்கறாங்க, அந்த நாட்டு மன்னன் ரொம்ப நல்ல மன்னன். எல்லோரும் அந்த குகைக்குள்ளாக வந்து நிற்க, குகைக்கு வெளியில அந்த குகையை ஒரு பாறை அப்படியே அடைத்து விட்டது. யாராலும் உள்ளே செல்ல முடியவில்லை, யாராலும் வெளியே வர முடியவில்லை. என்ன செய்வது என்று தெரியவில்லை. 2 பேரும் தர்க்கம் செய்யறாங்க. இப்ப 2 கூட்டமா ஆயிட்டாங்க அந்த நாட்டு மக்கள். என்ன செய்யலாம்? எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கூட தெரியல. எத்தனை வருஷம் கரெக்டா துல்லியமாக சொல்ல முடியவில்லை அல்லாஹ்வை தவிர. ஒரு தோராயமாக சொல்லலாம் 300 வருடம் என்று. அப்ப என்ன செய்யறது? அவங்க மீண்டும் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். சில பேர் சொன்னாங்க, அவங்க இடத்துல அந்த குகைக்கு மேலே ஒரு மினாராவை கட்டுங்கள், குர்ஆன் சொல்கிறது. சிலர் சொன்னார்கள், வேண்டாம், அந்த குகைக்கு மேலே மஸ்ஜிதன் லனத்தகிதன் அலைஹி மஸ்ஜிதா, அந்த குகைக்கு மேலே ஒரு இருப்பிடத்தை, பள்ளிவாசலை கட்டுங்கள் என்பதாக. கிறிஸ்தவர்கள் அல்லவா, பள்ளிவாசலை கட்டுங்கள் என்பதாக சொல்லிவிடுகிறார்கள். அந்த குகைக்கு மேலே பள்ளிவாசலும் கெட்டப்பட்டு விட்டது. அதோடு அந்த வரலாறையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிக்கிறான். அந்த நாயோடு சேர்த்து எத்தனை நபர்கள் எத்தனை ஆண்டுகள் மிகச்சரியாக தூங்கினார்கள், இதை அனைத்தையும் அல்லாஹ் மிக அறிந்தவன். இப்பொழுது வரலாறு முடிகிறது. 1949ஆம் ஆண்டு ஜோர்டானை சார்ந்த ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு வாலிபன், ஒரு சின்ன சிறுவன், 1992 பிபிசியில் ஒளிபரப்பப்பட்டுச்சு, 98 மறு ஒளிபரப்பு செய்யப்பட்டுச்சு. கிறிஸ்தவ உலகம் பதறிவிட்டது. காரணம், அல்லாஹ் இவர்களை பற்றி சொல்லும் பொழுது வர்ரகீம், சுருளுடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். சுருள்னா என்ன? ஏன் சுருளை தூக்கிட்டு அலைஞ்சாங்க? எப்பவுமே அவங்க கையில சுருள் வச்சிருப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உண்மையான இஞ்சிலை இவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூ புதிய பைபிள் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கப்பட்ட இஞ்சில் வேதம் அல்ல. அவங்களே சொல்றாங்க, வேதம் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஆனால் புதிய ஏற்பாடு என்பது என்ன? அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சீடர்கள் ஈசாவை பார்த்து எழுதியது வேதம் அல்லது. ஈசாவினுடைய பிறப்பு, ஈசாவினுடைய மரணம், ஈசாவினுடைய அந்த சிலையிலே அடையப்பட்டது, இதைத்தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுருள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏதோ அந்த சுருளுக்குள்ளாக இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் அந்த வார்த்தையை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், சுருள்வாசிகள் அவர்கள் குகைவாசிகள் மட்டுமல்ல, அந்த குகையிலே சுருளையும் வைத்திருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 1949 ஒரு சின்ன பையன் என்ன செய்யறான் அப்படி சொன்னா, ஜோர்டான் சாக்கடல் என்று சொல்வார்கள், அந்த சாவுக்கடல் என்று சொல்வார்கள். அந்த கடல் பக்கத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய ஆடு தொலைந்து விட்டது. அப்ப அந்த ஆடை தேடி தேடி அவன் போறான். பார்த்தா ஒரு சின்ன குகை மாதிரி ஒன்று இருக்கு. அந்த குகைக்குள்ள உள்ள போய் பார்க்கிறான், சுருள் சுருளா சுருண்டு கிடக்கு. உடனே அந்த சுருளை எல்லாம் கொஞ்சம் அவன் கையில கிடைச்சதை மட்டும் எடுத்துட்டு தன்னுடைய தகப்பன்ட்ட வந்து கொடுக்கிறான். அந்த தகப்பன் யார் என்று சொன்னால் செருப்பு தைக்கிறவர். உலகத்தில் அதிசயமிக்கதை எல்லாம் அல்லாஹ் இப்படித்தான் கொண்டு வருவான். நான் சொன்னேன் அல்லவா, திருக்குறள் உலகத்துக்கே இன்னைக்கு பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய திருக்குறள் எரிப்பதற்காக வாங்கி வரப்பட்டது. ஆனால் அல்லாஹ் மாற்றிவிட்டான் அல்லவா. சில அதிசயங்களை எல்லாம் அல்லாஹ் அப்படித்தான் கொண்டு வருவான். இந்த பையன் என்ன செய்யறான், இந்த சுருளை கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து வாப்பாட்ட கொடுக்கிறான். 1947 ஜோர்டானில் வாப்பா என்ன செய்யற, செருப்பு தைக்கிறவர். அவர் பார்க்கிறாரு, ஏதோ வித்தியாசமா இருக்கு, நாம பேசக்கூடிய மொழியில் அது இல்லை, கிரேக்க மொழி என்று சொல்கிறார்கள், ஹிப்ரு மொழி. அன்னைக்கு இப்பவும் ஹிப்ரு மொழி என்பது கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமான, குறைவானவர்கள் பேசக்கூடிய மொழி. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தக கடையில் கொண்டு போய் அதை கொடுத்து ஏதாச்சும் காசு கிடைக்குமான்னு சொல்லி கொடுக்குறாரு. அவன் ஒரு கிறிஸ்டின். அவன் அந்த பார்க்குறாரு, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது ஹிப்ரு. தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபாதரியார், பக்கத்தில் ஒரு பைபிள் கடை ஃபாதரியார், அவர் அவ்வப்பொழுது இந்த கடைக்கு வந்து புத்தகங்களை வாங்க வருவார்.
அந்த ஃபாதரியார் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஃபாதரியார்ட்ட காமிக்கிறேன், இப்படி ஒருத்தன் வந்து தந்துட்டு போனா வித்தியாசமா இருக்கு, சுருள் சுருளா இருக்கு, நான் பார்க்காத ஒன்று உள்ள ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கொடுக்குறாரு. உடனே அந்த ஃபாதரியாருக்கு கொஞ்சம் ஹிப்ரு லேசா தெரியும், ஆனா முழுசா தெரியாது. அவர் வாங்கி என்ன செய்யறாரு அப்படி சொன்னால், அப்படியே அவர் என்ன செய்யறாரு அப்படி சொன்னா, தன்னுடைய தலைமைக்கு அனுப்பி வைக்கிறார். ஜோர்டான் அரசு சொல்லுது, யூதர்கள் இருந்து ஒருத்தரையும், கிறிஸ்தவர்ல இருந்து ஒருத்தரையும், முஸ்லீம்ல இருந்து ஒருத்தரையும் இந்த சுருள் பார்த்த உடனே அந்த பையனை போய் அணுகி கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 சுருள்கள் அது அப்படி என்ன செய்யறாங்க அப்படின்னா, கிறிஸ்தவ உலகம் அதை அப்படி எடுத்துக்கொண்டது இன்றைக்கு ரோம கத்தோலிக்கர்கள் கையில தான் இது இருக்கு. இப்ப ஜோர்டான் அரசு சொல்லுது, எங்க நாட்டில் உள்ள குகை யூதர்கள் இருந்து ஒருத்தரையும், கிறிஸ்தவர்ல இருந்து ஒருத்தரையும், முஸ்லீம்கள் இருந்து ஒருத்தரையும் வைத்து அந்த சுருளை கொஞ்சம் நாம் ஆராய்ச்சி செய்யலாமே. அப்ப அந்த கிறிஸ்தவ தலைமை சொல்றாங்க, இல்லை இது எங்களுக்கு சொந்தமானது, நாங்க காசு கொடுத்து வாங்கிட்டோம், அதெல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 1992 வரை மறைச்சே வைத்திருந்தார்கள் இதை. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு, என்ன இருக்கு, எதுவுமே உலகத்துக்கு தெரியாது. ஒரு நாளை இந்த ஃபாதரியார்கள் மட்டும் அதை படிக்கிறார்கள். அப்படி கிறிஸ்தவர்களினுடைய தலைமை ரோம்ல பாதுகாக்கப்படுகிறது. சுருள்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, மனித கைப்படாதவர் அது அப்படி இருக்கும். கைப்பட்டு விரிச்சு கிரிச்சு படிக்க ஆரம்பிச்சுன்னு வைங்க, அது அழிய ஆரம்பிச்சு விடும், காலப்போக்கில் கிளிய ஆரம்பிச்சு விடும். இது பொதுவா சுருள்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்போ அந்த சுருளையும் பாதிப்பு ஏற்பட்ட உடனே நல்ல மைக்ரோ போட்டோ மாதிரி எடுத்து அமெரிக்காவினுடைய ஒரு நூலகத்திற்கு பாதுகாப்பதற்காக தனிப்பட்ட முறையில் அனுப்பி வைக்கிறார்கள் அமெரிக்க அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு. அந்த நேரத்தில் 1990 லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்துக்கு இந்த சுருள் மைக்ரோ மாதிரி போட்டோ, ரொம்ப சிறுசா போட்டோ எடுத்து அனுப்பி வைக்கப்படுகிறது. அப்பொழுது 1990 அந்த நூலகத்தினுடைய தலைவராக இருந்தவர் ஐஸ்மேன், ஒரு பெரிய அறிஞர், ஹிப்ரு அறிஞர். இவருக்கு ஏற்கனவே இதை கேள்விப்பட்டிருக்காரு, இதை எப்படியாவது படிக்கணும்னு ஆசை. அப்ப இவர்களுடைய முதல்வராக இருக்கும் பொழுது இந்த சுருள் அந்த அமெரிக்க நூலகத்தில் பாதுகாக்கப்பட்ட உடனே விரிச்சு பார்த்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, ரொம்ப சிறுசா இருக்கு, ரொம்ப சின்ன போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. உன்னை நவீன கருவியை வச்சு ஜூம் பண்ணி அவர் என்ன செய்யறாருன்னா, படிக்கிறாரு. மிகப்பெரிய ஆச்சரியம், இத்தனை ஆண்டு காலம் ஏன் கிறிஸ்தவ உலகம் இந்த சுருளை மறைத்திருக்கிறது என்பதற்கு அவருக்கு விடை கிடைக்க ஆரம்பித்தது. உடனடியாக தன்னுடைய 2 தோழர்களையும் அழைத்துக் கொண்டு முழுமையாக படித்தார். கிட்டத்தட்ட ஒரு பெரிய புத்தகத்தையே இந்த சுருளை பற்றி ஆங்கிலத்தில் எழுதிவிட்டார். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் வணங்கக்கூடிய அந்த வணக்க முறைகள், கிறிஸ்தவ உலகம் வைத்திருக்கக்கூடிய திரித்துவ கொள்கை, பிதா சுதன் பரிசுத்தாவி என்ற இந்த திரித்துவ கொள்கை, இவையெல்லாம் உண்மையான ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் இது எதுவுமே கிடையாது. பின்னால் வந்த பவுல் என்பவர் தான் இந்த சித்தாந்தத்தை உருவாக்கி இருக்கிறார். இந்த சுருள்வாசிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திற்கு பிறகு வாழ்ந்தவர்கள். அவர்களினுடைய கரத்தில் இருந்து ஹிப்ரு மொழியில் எடுக்கப்பட்ட இந்த ஆதாரங்கள் அனைத்தும் ஈசாவை குறிப்பிட்டு சொல்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் 1992 98 பிபிசில 1.5 மணி நேரத்துக்கு மேல இது ஒளிபரப்பப்பட்டுச்சு. ஒரு யூதர் அதில் பேச்சாளராக வைத்திருப்பாங்க, ஒரு கிறிஸ்தவரையும் வைத்திருப்பார்கள், ஒரு முஸ்லீமை வைத்திருப்பார்கள். கிறிஸ்தவரும் யூதரும் சொல்வார்கள், குர்ஆனுக்கு அப்படி இது ஒத்திருக்கிறது. இந்த சுருள் குர்ஆனினுடைய அத்தனை விஷயத்தையும் பேசுகிறது. ஒரே இறைவனை மட்டுமே அல்லாஹ் சொல்கிறார், ஈசா உயர்த்தப்பட்டார், அவர் ஒரே இறைவனை வணங்குமாறு அழைக்கப்பட்டார், அதற்காகத்தான் இந்த உலகத்தை ஒரு பிரச்சாரம் செய்தார். அப்படி பேசுகிறது அந்த சுருளில். இப்பவும் கூட நீங்க கூகுள்ல போனீங்கன்னா சுருளை பத்தி ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அந்த புத்தகத்தை படிக்கலாம். அதை எப்படி மூடி மறைக்கிறார்கள். இப்பொழுது ரொம்ப லாபகரமா திரும்பிட்டாங்க. அந்த சுருளுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சாதாரணமாக அவர்கள் திரும்பி சென்றாலும் கூட அல்லாஹ் ஒரு சுருளை குறிப்பிட்டு சொன்னான் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த சுருளில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது. இஸ்லாமிய உலகமும் சரி, கிறிஸ்தவ உலகமும் சரி, மிகுந்த சுருளுக்கு பிறகு ஒரு பெரிய அளவிற்கு கிறிஸ்தவ உலகம் தங்களினுடைய சிந்தனைகளை மாற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள். நடுநிலையாக யோசிக்கக்கூடிய கிறிஸ்தவ உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாதிரிமார்கள்
இந்த சுருளை எல்லாம் படித்ததற்கு பிறகு இப்பொழுது பெரிய மாற்றம் அவருடைய உள்ளத்தில் வந்துவிட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிறப்பு இருக்கிறது அல்லவா, கிறிஸ்துமஸ், அதிலேயே இப்பொழுது கிறிஸ்தவ உலகம் சந்தேகப்பட்டு விட்டது. அதிலேயே இப்பொழுது சந்தேகப்பட்டு விட்டார்கள். என்னோடு பேசிய ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் சொன்னார், இன்னும் நாங்கள் நம்பல, கிறிஸ்துமஸ் 25 தான் ஜீசஸ் பிறந்தார் என்பதற்கு காரணம் இவர்கள் சொல்லக்கூடிய தேதியும் அந்த சுருளில் வரக்கூடிய தேதியும் வித்தியாசமாக இருக்கிறது. கிறிஸ்தவ உலகத்தினுடைய நம்பிக்கையை ஆட்டம் காண வைத்தது அந்த சுருள். காரணம், இந்த சுருள்வாசிகள் உண்மையான ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் இஞ்சிலை இறக்கினான் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த இஞ்சிலை தான் அவர்கள் கையில் வைத்திருக்க வேண்டும் என்பதாக நவீன ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். எதுவாக இருந்தாலும் இந்த கஹ்ஃப் வாசிகளினுடைய வரலாறு என்பது ஈமானுக்கு ஒரு பெரிய ஆதாரம். நம்ம எல்லாம் வாலிபர்கள். நாளைக்கு அல்லாஹ் அவர்களோடு கேட்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் சொல்வார், அல்லாஹ்வே உன்னை வணங்க வேண்டும் என்று சொன்னோம், அதற்காக நாங்கள் ஒதுங்கினோம். அல்லாஹ்வே, நாளைக்கு நம்மோடு அல்லாஹ் கேட்டால் நம்முடைய வாலிபம் என்னவாகும் என்பதை, வாலிபம் என்பது அல்லாஹ்வை வணங்குவதிலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் நம்முடைய வாலிபங்கள் வெளிக்காட்டப்பட வேண்டுமே தவிர பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதிலும் பிறர்களுக்கு நோவினை செய்வது அல்ல வாலிபம். அப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நம்மிடத்தில் விசாரித்தால் நம்மால் என்ன பதில் கொடுக்க முடியும் என்பது இந்த வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, அல்லாஹுவை நம்பும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக வழிகாட்டுவார். அல்லாஹ்வுக்காக நாம் ஒரு விஷயத்தை இழக்கும் பொழுது, அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்காக நீ இழந்தால் அவ்வதல்லாஹ், அல்லாஹ் அதை விட பகரமாக உன்னுடைய கையில் அல்லாஹ் மீட்டி கொடுப்பான். அல்லாஹ்வுக்காக அவர்கள் ஒதுங்கினார்கள். உலகமே புகழக்கூடிய அளவிற்கு எல்லா மதமும், கிறிஸ்தவ உலகமும் ஏற்றுக்கொள்கிறது, யூத உலகமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான புகழக்கூடிய மக்களாக அல்லாஹ் அவர்களை உருவாக்கி காட்டினான். நேரடியாக அல்லாஹ் தன்னுடைய உதவியை அந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். இது வெறும் கதைகள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையை செப்பனிட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அல்லாஹ்வுக்காக நாம் பயணம் செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் மறைமுகமான இடத்திலிருந்து நமக்காக உதவி செய்வான். கஹ்ஃப் வாசிகளுக்கு உதவி செய்தான், அதே ஆற்றலோடு அல்லாஹ் இருக்கிறான், அதே அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் எனக்கும் உதவி செய்வான் என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். எதுவாக இருந்தாலும் அந்த வாலிபர்களை போன்று அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் எந்த நேரத்திலும் நம்முடைய உள்ளத்தில் சலனங்கள் ஏற்பட்டுவிடக் கூடாது. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த வாலிபர்கள் நெஞ்சை நிமித்திக் கொண்டு சொன்னார்களே, அல்லாஹ் எங்களினுடைய ரப்பு என்பதாக. பாசிசம் பயத்தை ஏற்படுத்த விரும்புகிறது. இந்தியா முழுவதும் பாசிசம். சமீப காலமாக இந்த கொரோனா பயத்தை ஏற்படுத்திக் கொண்டே, கொரோனா இருக்கலாம் ஒரு நோய், இன்னைக்கு பெரிய அளவுக்கு பார்க்கிறோமா இல்லை? எனக்கு மகாராஷ்டிரால 22 பேர், பெரிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள் ஒரு பெரிய பதற்றத்தோடி போயிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், உயிரை பற்றியதான பயத்தை விடுங்கள். அல்லாஹ் நோயை இறக்கியவன், நிச்சயமாக நோய்க்கான சிகிச்சை ஏற்படுத்த வேண்டும். ஒரு காலம் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் நிவாரணத்தை கொடுப்பான். இன்றைய நவீன உலகம் பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பயத்திலிருந்து வெளியே வருவோம். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்போம். ஹலாலான அடிப்படையில் மருத்துவத்தை நோக்கி பயணிப்போம். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்பதற்கு இந்த வரலாறுகள் எல்லா காலத்தோடையும் ஒப்பிட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற குகைவாசிகளை போன்ற ஈமானுடைய மக்களாக அல்லாஹ் உங்களையும் நம்மையும் நம் தலைமுறைகளையும் அல்லாஹ் உருவாக்கட்டும். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.